கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த பூங்குணம் கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளியில் மதிய உணவு சாப்பிட்ட 20க்கும் மேற்பட்ட சிறுவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், தற்போது அங்கு நடைபெற்ற விஷயம் என்ன? 20 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதான் நாம் ஒரு முக்கிய செய்தியை தற்போது நாம் பார்க்கிறோம். நடந்தது என்ன பிரேம்? பண்ருட்டி அடுத்த பூங்குணம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி அங்கு இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இன்று மதியம் 12:30 அளவில் மதிய சத்துணவு வழங்கப்பட்டுள்ளது. இதில் 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த மதிய உணவை உண்டு மகிழ்ந்துள்ளனர். ஆனால் 30 மாணவிகளுக்கு உணவு இல்லாததால் உடனடியாக அங்கிருக்கும் சத்துணவு அமைப்பாளர்கள் மற்றும் சத்துணவு ஊழியர்கள் அந்த 30 மாணவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு திடீரென சமைத்துக் கொண்டிருந்தனர். அந்த நிலையிலே திடீர்னு அந்த 30 மாணவர்களுக்கும் திடீரென தற்போது இப்ப பள்ளியில் வகுப்பறையில் இருந்து கொண்டிருந்த திடீரென வாந்தி மயக்கம் என ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சக ஆசிரியர்கள் மற்றும் அங்கிருக்கும் ஊழியர்கள் அனைவருமே சேர்ந்து 20க்கும் மேற்பட்ட மாணவிகளை பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அங்கு மருத்துவர்கள் தற்போது இல்லை என்பதாலும் 1/2 மணி நேரமாக காத்திருந்தனர். பின்னர் 20க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அங்கு முறையான மருத்துவ வசதி இல்லாதால் பள்ளி மாணவிகள் 1/2 மணி நேரம் காத்திருந்தது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயினது. மேலும் அந்த பகுதியில் கடலூர் அரசு பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் தற்போது பெற்றோர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். நன்றி பிரேம், உங்களுடைய கள தகவல்களுக்கு.